வெரி குட் ஈவினிங் எவ்ரிவான். இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோவில் என்னென்ன 4 சூப்பரான செக்மெண்ட்ஸ் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னென்ன புதுசான விஷயங்கள் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்பில் நம்மளால் பாடிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ராப்பராக ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ நம்ம டைம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதிலிருந்து எப்படி டாக்டருக்கு செலவு பண்ணாமல் நம்ம ஹெல்த்தியான முறையில் நம்மளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சாத்தியமாகும். இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இருதயத்துக்கான முத்திரைகள் பார்க்க போகிறோம். அது ஒரு சில முக்கியமான முத்திரைகள் மட்டும் நம்ம உங்களுக்கு சொல்றேன். அது எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதலாவது முத்திரை அப்பான வாயு முத்ரா. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆள்காட்டி விரலை இந்த கட்டை விரலோட அடிப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீழே இதுல இப்படி அழுத்தம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த நடுவிரலை மோதிர விரல் அப்புறமேட்டு கட்டை விரல் மூணுத்தையும் நம்ம இப்படி சேர்க்க போறோம். சுண்டு விரலை நேரா வச்சிருங்க. இதுக்கு பேர் அப்பான வாயு முத்ரா. அப்படி இல்லைன்னா இருதய முத்ரா அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இருதயத்துக்கான முத்திரைங்கிறதுனால அந்த பேர் அப்படி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கையிலையும் நம்ம வைக்க போறோம். இந்த முத்திரைகள் எல்லாமே செய்யும் போது 2 கைகளுமே செஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஆள்காட்டி விரலை இந்த கட்டை விரல் கீழ் பகுதியில வச்சிடுறோம். இந்த மோதிர விரலையும் நடு விரலை அப்புறமேட்டு கட்டை விரலையும் 3 நுனியை சேர்த்துறோம். சுண்டு விரலை இப்படி நீட்டி வச்சிரும். இப்போ அப்படியே திருப்பிட்டு அப்படியே நம்ம மடியில வைக்க போறோம். கால் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சுக்காசனால உட்காராத, சப்பளங்காலில் உட்காந்துக்கலாம். அர்த்த பத்மாசனா இல்லை பத்மாசனா இல்லை வஜ்ராசனா எதுல வேணாலும் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். கண்களை மூடிக்கலாம். ஒரு சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். மெதுவாக கண்களை திறந்துக்கலாம். இது அப்பான வாயு முத்ரா. முத்திரைகள் செய்யும் போது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம நிறைய பகுதியில் சொல்லியிருப்போம். எப்படி வேணாலும் இருந்து செய்யலாம். நின்றுகிட்டோ நடந்துட்டோ டிராவலிங்களோ இல்லை டிவி பார்க்கும் போதோ எப்படி வேணாலும் நீங்கள் உட்காந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உட்காந்து பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னேன். சேர்ல கூட நீங்கள் உட்காரும் போது உங்களோட முதுகு தண்டை நேராக வச்சு நல்லா உள்ள தள்ளி உட்காந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் முத்திரை வச்சுக்கிட்டே பண்ணலாம். இது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட்டுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா கொண்டு போய் கொடுக்கும். அதனால இந்த ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது இப்போ இன்னும் அடுத்தது பார்க்க போறோம். அபாய இருதய முத்ரா. 2வது முத்ரா. ஃபர்ஸ்ட் பண்ணது அப்பான வாயு முத்ரா. 2வது அபாய இருதய முத்ரா. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 கை இருக்குன்னா அந்த 2 கையை இப்போ இப்படி மாற்றி வச்சுக்கோங்க. இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட உள்ளங்கை இந்த கை இந்த பக்கம் பார்க்கணும், இந்த கை இந்த பக்கம் பார்க்கணும். இப்போ 2 சுண்டு விரலையும் இப்படி கோத்துக்கோங்க. 2 மோதிர விரலையும் இப்படி கோத்துக்கோங்க. பின்பக்கத்துல இருந்து பண்ணணும். அதே மாதிரி 2 நடு விரலையும் இப்படி கோத்துக்கோங்க. இப்போ ஆள்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் இப்படி சேர்த்து இப்படி வைக்க போறோம். அதே மாதிரி இந்த கையிலையும் இப்படி வைக்க போறோம். இது அபாய இருதய முத்ரா. எதுக்கு நான் திருப்பி அப்படியே உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு மைண்ட்ல அந்த பேர் நிக்கணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ இது இப்படி வச்சுட்டு நம்மளோட இதயத்துக்கிட்ட இப்படி மார்பு பகுதியில இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். கண்களை மூடிக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். கண்களை மெதுவாக திறந்துக்கலாம். கைகளை தளர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் பண்ணது 2 கைகளையும் தனித்தனியா பண்ணுவோம். இந்த முத்ரா 2மே சேர்த்து பண்றோம். இப்போ அடுத்தது பண்ண போறது நம்ம பிராண முத்ரா. பிராண முத்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 கையில பண்ணணும். நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம். இப்போ நம்ம மறுபடியும் பண்ண போறோம். என்னன்னா, உங்களோட மோதிர விரல், சுண்டு விரல், அப்புறம் ஆள்காட்டி விரல் இந்த 3த்தையும் சேர்த்து வைக்க போறீங்க. இந்த 2 விரலையும் நீட்டி வைக்க போறோம். அதே மாதிரி இந்த கையில வைக்க போறோம். இது பிராண முத்ரா. எல்லாமே உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல தான், அந்த நுனியில தான் நீங்க அப்படியே சேர்த்து வைக்கணும். வச்சுட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீங்க மடியில வச்சுக்கலாம். அதே மாதிரி முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இது பிராண முத்ரா.
பிராண முத்ரா எல்லாருமே பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த முத்திரைகள் வந்து ஹார்ட்டுக்காக நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதை வந்து ஹார்ட்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்களே அவங்களும் பண்ணலாம். பண்ணலன்னா வரத்துக்கு முன் காப்பதுக்கு எப்படி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்றோம். அந்த மாதிரி வந்து வரலனாலும் இப்போ நார்மல் பர்சன்ஸுமே இது வந்து பண்ணலாம். இது வந்து தப்பு கிடையாது. எல்லாருமே வந்து பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வயசு ஒரு 12 14 வயசு கழிச்சு வந்து அவங்களும் இந்த மாதிரி பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் முத்திரைகள் நம்ம பார்த்தோம் வந்து ஹார்ட் பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இப்படி பண்ணோம் இல்லையா? அபாய இருதய முத்ரா. அது வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க மைண்ட வந்து நல்லா காம் பண்ணி தரும். நீங்க ரொம்ப வந்து கோவமா இருந்தீங்கன்னா வந்து, அந்த கோவத்த வந்து அப்படியே தளர்த்து பண்ணும். அதாவது மைண்ட் காம் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த எல்லாமே கோவம் பண்ணும். கோவப்படும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப அதிகமா பேசும்போது என்ன ஆகும்? பிபி வந்து ரைஸ் ஆகும். அதான் ரத்த கொதிப்பு அதிகமாகும். அது அதிகமாகறதுனால என்ன ஆகும்? ஹார்ட்ல வந்து பிரச்சனைகள் வரும். இந்த மாரி ஒண்ணு விட்டு ஒண்ணு அப்படியே போட்டு போட்டு தான் அந்த வலி வந்துகிட்டே இருக்கும். இதுல வந்து இப்ப நெறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு. பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சுகர் பேஷண்ட்ஸா இருந்தாலும் சரி, சுகர் பேஷண்ட்ஸ் இல்லாதவங்க இருந்தாலும் சரி, இப்பலாம் வந்து ரொம்ப வந்து இந்த பைபாஸ் சர்ஜரின்னு சொல்றாங்கல்ல, அதுலயே வந்து ரொம்ப வந்து இப்போ இதுவாயிடுச்சு. முன்னலாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வரைவாது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து அவ்வளோ இருக்காது. இப்போ யார பார்த்தாலும் பைபாஸ் சர்ஜரி பண்ணும் அப்படிங்கிற மாரி சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேர் மாரி அந்த மாரி இருக்காங்க. வயசானவங்கள சொல்றேன். அந்த மாரிலாம் வருது. அதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ பிளம்பிங் சர்க்யூட் வந்து இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு பிளம்பிங் இது வந்து நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது மாரி வந்தா தான் அத வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ற மாரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே போயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்ச நாளைக்கு தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ற மாரி வரும். இந்த மாரி நெறைய வந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் உஷாரா வந்து எல்லாமே வரதுக்கு முன் காப்புங்கிற மாரி எல்லாமே இந்த மாரி செஞ்சுக்கணும். முத்திரைகள் வந்து செஞ்சுக்கலாம். அதே மாரி டயட்டும் பார்க்கணும். வெறும் யோகாசனமும், ஆசனங்களும் இல்ல முத்திரைகள மட்டும் செஞ்சா மட்டும் பத்தாது. டயட்லயுமே கொஞ்சம் நல்லா எடுத்துக்கணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் வந்து நெறைய வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த மாரி சாப்பிடும்போது என்னன்னா, ஆயில் கன்டென்ட் அதிகமா வந்து உங்களுக்கு போற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்படாம வச்சுக்கோங்க. இப்பல்லாம் வந்து சிச்சுவேஷன்ல வந்து எல்லாமே கொஞ்சம் எல்லாமே மாறி இருக்கு. எதுக்கு எடுத்தாலுமே வந்து ரொம்ப வந்து கோவப்படுற மாரி இருக்கு. மனச வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு, ரொம்ப இறுக வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேஷுவலா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும். சொல்றது ரொம்ப ஈஸி. பட் ஆனா அந்த மாரி இருக்கிறது தான் வந்து ரொம்பவே கஷ்டம். பட் இப்போ ஒரு பிரச்சனைகளும் வந்துச்சுன்னா, அத அப்படியே முடிச்சுட்டு, அது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துட்டு, அத முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு நீங்க போணும். அதையே வந்ததே நீங்க யோசிச்சுட்டே மைண்டுக்குள்ளேயே வச்சு வச்சு என்ன ஆகும்னா, மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் வர வர உங்களுக்கு என்னன்னா, ஹார்ட்டுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வீக்னஸ் ஆகும். கரெக்ட்டா வந்து பம்ப் ஆகாது. அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இந்த முத்திரைகள்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா போகும். கரெக்ட்டா உங்களுக்கு பம்ப் ஹார்ட் பண்ணி குடுக்கும். ஹார்ட் ரேட் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இத்தன ஹார்ட் பீட் வரணும் அந்த மாரி இருக்கு. அதெல்லாம் வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். அதனால இந்த மாரி முத்திரைகள் நீங்க கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சொன்ன மாரி நீங்க வந்து கால் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நிக்கும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நம்மளோட டைமுக்கு ஏத்த மாரி நீங்க தான் வந்து இத எடுத்துட்டு வந்து நீங்க செய்ற மாரி இருக்கும். இந்த முத்திரைகள் எல்லாமே வந்து நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். ஒவ்வொரு நாளும் இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட்ல இவர் புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் சொல்லி கொடுக்க போற விஷயம் என்னங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். இங்கிலீஷ்ல பேசலாங்கிற அந்த நிகழ்ச்சியில பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பல்வேறு விதமான சென்டென்சஸை எப்படி ஆங்கிலத்தில் அமைக்கிறது, ஹவு டு ஃப்ரேம் சென்டென்சஸ் அண்ட் ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், particularly in present tense. சாதாரணமா அவன் வருகிறான் அப்படிங்கிறத நம்ம he comes, அவன் வருகிறான், he comes, subject plus verb. அவன் சப்ஜெக்ட், வருகிறான் verb, he comes. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடன் வருகிறான் அப்படிங்கும்போது வித்
மீ. உடன் அப்படிங்கிறதுக்கு வித்து. மீ அப்படின்னா என்னுடன், வித் மீ. உன்னுடன் அப்படின்னா வித் யூ. என்னுடன்னா வித் மீ. உன்னுடன் அப்படின்னா வித் யூ. எங்களுடன் எங்களுடன் அப்படின்னா வித். உடன்னாலே வித்து போட்டுடணும். உடன் அப்படின்னாலே வித்து. எங்களுடன் அப்படின்னா வித் அஸ். வித் அஸ். அவர்களுடன் வித். அவர்களுங்கும் போது தெம், வித் தெம். என்னுடன் அப்படின்னா வித் மீ. உன்னுடன் அப்படின்னா வித் யூ. எங்களுடன் வித் அஸ். அவர்களுடன் அப்படின்னா வித் தெம். he comes with me. he comes with me. என்னுடன் வருகிறான். he comes with you. அவன் உன்னுடன் வருகிறான். he comes with you. he comes with us அப்படின்னா அவன் எங்களுடன் வருகிறான். he comes with them அப்படின்னா அவன் அவர்களுடன் வருகிறான். இல்லையா? இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். he comes, இங்க பாருங்க, he comes with me. he comes with you. he comes with us. he comes with them. என்னுடன், உன்னுடன், எங்களுடன், அவர்களுடன். இல்லையா? ஈஸியா நீங்க he மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். கம்ஸ் வெர்போட ஒரு s சேர்ந்துரும். he வரும்போது he should use s with the verb. he comes with me. he comes with you. he comes with us. he comes with them. she goes. அவள் போகிறாள். அவள் போகிறாள். she goes. கல்லூரிக்கு போகிறாள் அப்படின்னு சொல்லணும். கல்லூரிக்கு. கல்லூரிக்கு அப்படிங்கும் போது என்ன யூஸ் பண்ணுவீங்க? இக்கு டு. இல் அப்படின்னா இன். உடன் அப்படின்னா வித். ஆக ஃபார். பற்றி அபவுட். இல்லையா? இப்ப கல்லூரிக்கு போகிறாள். கல்லூரிக்கு அப்படிங்கும் போது டு யூஸ் பண்ணும். இல்லையா? she goes. எங்க போறா? டு. she goes to. கல்லூரிக்கு காலேஜ். she goes to the college or she goes to college. she goes to college. she goes to college. அவள் கல்லூரிக்கு. இக்குங்கிறத நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இணைப்பு சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா to. she goes to college. she goes to temple. she goes to class. music class. she goes to music class. she goes to temple. she goes to college. நாங்கள் வருகிறோம். இது என்ன டென்ஸ்?
present tense. நாங்கள் வருகிறோம். வருவோம் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். வருகிறோம் அப்படிங்கிறத present tense இல்லையா? நாங்கள் வருகிறோம். நாங்கள் திருச்சியிலிருந்து வருகிறோம். எங்கேருந்து வரீங்க? திருச்சி உங்க ஊரா? அப்படின்னா என்ன சொல்லணும்? திருச்சியிலிருந்து வருகிறோம். நாங்கள் திருச்சியிலிருந்து வருகிறோம். எப்படி நீங்க சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? நாங்கள், வி. இதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க திங்க் பண்ணி வைங்க, நோட் பண்ணி வைங்க, எழுதி வைங்க, கரெக்டாக எழுதி வைக்கணும். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம். சூப்பரா போயிட்டு இருக்கு நம்ம ஷோல. அடுத்ததா வர போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் புதுசு புதுசா இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல நம்ம தலகாணியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தலகாணி அப்படின்றது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஸோ நம்ம எல்லாருமே இந்த பில்லோவை பொதுவாக ஒரு பில்லோவை பார்க்கறது கிடையாது. நம்ம தலைக்கு வச்சு தூங்குவோம், சைடில் யாரும் இல்லைன்னா அதுக்காக வச்சு தூங்குவோம். நம்ம என்னைக்கெல்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த பில்லோவை கட்டிப்பிடிச்சு அழுகிறது, இல்லை இதையும் தாண்டி இந்த பில்லோவை சொல்ல முடியாத இடத்துலலாம் போட்டு வச்சுக்கிறோம். பட் அந்த பில்லோ படாத பாடுபடுறதே. ஆரம்ப காலத்தில் பில்லோவா என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பில்லோவை பற்றின தெரியாத பல விஷயங்களை தான் இந்த தெரிந்து கொள்வோம்ல தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த தலகாணி அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ எவ்வளோ சாஃப்ட்டு இருக்கிறதுலையே சாஃப்டான தலகாணி எது அப்படின்னு நம்ம பார்த்தெல்லாம் வாங்குகிறோம். ஆனால் முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு விஷயத்தை தான் தலைக்கு தலகாணியாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பில்லோ செஞ்சுரி ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த பில்லோஸ் எல்லாமே வந்து பஞ்சு இல்லை இந்த மாதிரி ஃபோமு இப்படிலாம் இல்லாமல் முன்னாடியெல்லாம் ஏதோ ஒரு மரத்துடைய கட்டை இல்லைனா ஏதோ ஒரு பாறை இந்த மாதிரி டைட்டாக இறுகி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே தான் பில்லோவாக யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஒரு நாள் கட்டாந்தரையில் படுத்தாலே உங்கள் கழுத்து வலிக்கும். ஆனால் அந்த காலத்தில் எல்லாரும் அப்படி தான் படுத்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே. ஆனால் அதற்கு ரீசன் இருக்குது. எதனால் தலகாணி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு? அந்த டைம்லலாம் அவங்க அப்படியே படுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தாலும் சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள், இல்லை வண்டுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய காதில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தலையை மட்டும் கொஞ்சம் உயர்த்தி வச்சுருப்பாங்க. ஏன்னா தே நோஸ், இயர்ஸ், நைஸ் ஆல் ஆர் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் தலையை மேலே வச்சு படுத்ததா சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் தலகாணி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஏன்ஷியன்ட் எஜிப்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த தலகாணி எல்லாத்தையுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐட்டமாக தான் பார்த்துருக்காங்க. ரொம்ப உயர்ந்த ஒரு கௌரவமாக தான் இந்த தலகாணியை பார்த்துருக்காங்க. தலகாணி வச்சு படுக்கிறவங்களே ரொம்ப பெரிய ஆளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற வரிசையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதனால் அந்த தலகாணி வந்து அவ்வளோ பெரிய மதிப்பாக அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தலையை ரொம்ப உயர்த்தி இருக்கிறது. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய பிரெயின் தான் அவங்களுடைய செயல்பாடுன்னு. அரசர்கள் எல்லாருக்குமே அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மீதி இருக்கிற எல்லாருமே அவங்க முட்டாளன்னு நம்புறதுனால. இதனாலே நம்ம தெரியல, நல்ல கருத்துன்னு சொன்னப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுது. நம்மளுடைய பிரெயினால தான் நம்ம இப்போ வரைக்கும் இருக்கோம். ஸோ அந்த பிரெயினை பாதுகாப்பாக பார்த்துக்கக்கூடிய தலகாணியை நம்ம உயர்ந்த ஒரு விஷயமா பார்க்கணும். நம்மளுடைய தலையை பாதுகாக்குது, கழுத்தை பாதுகாக்குது. அண்ட் ஷோல்டருக்கும் தலைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட்டே கழுத்து தான். அந்த கழுத்துக்குள்ளே காற்று சர்க்குலேட் ஆகுது. இந்த மாதிரி நம்முடைய உடலுக்கு தேவையான மொத்த விஷயத்தை அந்த தலகாணி பார்த்துக்கிட்டே. அப்போ அந்த தலகாணி நம்ம எப்படி பார்த்துக்கணும், கையில் வச்சு தாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏன்ஷியன்ட் எஜிப்ட் எல்லாமே அந்த தலகாணியை வச்சு தாங்குன்னு தாங்கியிருக்காங்க அந்த டைம்லேயே. ஆனால் அந்த ஏன்ஷியன்ட் சைனீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இந்த தலகாணியை யூஸ் பண்ணுறதுக்கு பயப்பட்டிருக்காங்களாம். ஏன்னா அது சாஃப்டாக இருக்குன்னு. கேட்கறது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். பட் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வருது, நம்மளை ரொம்ப மெத்துன்னு ஆக்கிடும். ஸோ இதனால் நம்மளுடைய வீரியம்லாம் ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி அந்த டைம்லேயே உணர்ந்து இந்த தலகாணி இதெல்லாம் திருடுது, யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, எப்பா நீ தலகாணி யூஸ் பண்ணாதப்பா அப்படின்னு
வேர்ட் ஆஃப் மவுத்லேயும் தலகாணியை ஓட ஓட விரட்டியிருக்காங்க. அந்த டைம்லேயே ஏன்ஷியன்ட் சைனீஸ் எல்லாம் பதுமை நிறைஞ்ச பில்லோ பார்த்துருக்கீங்க, ஆனால் கோதுமை நிறைஞ்ச பில்லோ அப்போவே இருக்க தான் செஞ்சிருக்கு. நம்ம எல்லாருமே டிரைவிங் போகும்போது நெக் பில்லோ அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் கிரைன்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்துக்கும் அடிப்படையே கோதுமையை ஸ்டஃப் பண்ணி யூஸ் பண்ண அந்த ஒரு பில்லோஸ் தான். அந்த பில்லோஸ் எல்லாமே நம்மளுடைய கழுத்து வலி இருக்கும் போது அதை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கழுத்து வலியெல்லாம் சரியாயிடும், ஓவர் நைட்டில் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கான ரீசனும் நம்ம அதெல்லாம் சொன்னோன்னா நான் டாக்டர் ஆகிடுவேன், பட் அதெல்லாம் வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் எனிவேஸ் அதனுடைய அடிப்படை தான் அட்வான்ஸ் லெவல் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நெக் பில்லோ. பில்லோஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஆர்த்தோ பில்லோன்னு வந்துருச்சு, இல்லை நமக்குன்னு தனியாக நெக்கு ஸ்டிஃபான பில்லோஸ் வந்துருச்சு, ட்ராவலிங் பில்லோன்னு தனியாக வந்துருச்சு. எப்படின்னா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஜாலியாக அப்படியே தூங்கிட்டே போகலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி பில்லோஸோடைய பரிணாமங்கள் எக்கச்சக்கமாக இருந்தாலும் இந்த பில்லோ எதுக்காக? தூங்குறதுக்காக தானே. ஆரம்ப காலத்தில் இந்த பில்லோவை யாருமே மதிக்கவே இல்லைங்க. பில்லோ வச்சு படுத்தாலே அவங்க பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திர குத்துற மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அடுப்பங்கரை தூக்கம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் ஆண்கள்லாம் அப்படி கிடையாது. ஒன்று விவசாயம் பார்ப்பாங்க, இல்லை வேட்டை கிளம்பிடுவாங்க, இல்லை வீரர்களாக போர் புரிய போயிடுவாங்க. அதனால் இந்த தலகாணியில் தூங்கும்போது நல்ல தூக்கம் வருது, ரிலாக்ஸ்டாக தூக்கம் வருது. இதனால் நம்மளால் அலர்ட்டாக இருக்க முடியறதில்ல. அலர்ட்டாக இருக்கணும்டா, அதுக்காக தான் நம்ம வீரராக இருக்கோம் அப்படின்றதுக்காகவே ஆண்கள் அதிகமாக இந்த தலகாணியில் தூங்கவே மாட்டாங்களாம். பெண்கள் மட்டுமே தூங்கக்கூடியதாக தான் இருந்திருக்கு அந்த ஒரு பீரியடில். அண்ட் யூரோப்பில் தான் இது அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கும்போது தான் ஆண்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தலகாணியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த தலகாணி அப்படின்ற ஒரு விஷயம் உலகம் முழுவதுமே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. பில்லோஸை தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, அது ஒரு டெக்கரேட்டிவ் ப்ராடக்டாகவும் தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லோஸ் எல்லாமே உங்கள் ஹெல்த்தை பயங்கரமாக டேக் கேர் பண்ணிக்குதான். எப்படின்னா ஹெட், நெக்கு, ஸ்பைனு இது எல்லாமே தான் நம்மளுடைய பாடி ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு காரணம். அது இல்லைன்னா ரொம்பவும் கஷ்டமாக போயிடும். நம்மளுடைய பாடி ரொம்ப ஸ்டிஃபாக நிற்காது, நேராக நம்மளால் நிற்க முடியாது, குனிய முடியாது, எந்திரிக்க முடியாத மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஏற்படும். அது எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்றது இந்த பில்லோ தான். உங்கள் பில்லோவெல்லாம் நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவீங்க? ஒவ்வொரு பில்லோஸுக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பில்லோஸாக மாற்றிடணும். ஆனால் இந்த பில்லோ கவரில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தயவு செஞ்சு டெய்லி மாற்றிடுங்க, இல்லை டெய்லியும் துவச்சி போட்டுருங்க. ஏன்னா அதனால் எக்கச்சக்கமான அலர்ஜிக்கு இல்லை பல பிரச்சனைகள்லாம் ஸ்கின்ல வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவர் நைட்டில் தூங்கும்போது நம்ம என்னென்ன சேட்டை பண்ணுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே அதில் ரொம்பவே டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ இதனால் அதை நம்ம ரீயூஸ் பண்ண நம்மளுடைய ஸ்கின்ல அலர்ஜி ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பில்லோவுடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா காட்டன் ஆர் ஃபெதர் பில்லோஸ் எல்லாம் 5லிருந்து 10 வருஷம் வரும். ஆனால் நீங்கள் 2லிருந்து 5 வருஷத்துக்குள்ளேயே மாற்றிடணும். அதே மாதிரி பாலிஸ்டர் பில்லோலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு 2 வருஷம் வரும். ஆனால் நீங்கள் 1 வருஷத்துக்குள்ளே மாற்றிடணும். அதுக்குன்னு எக்ஸ்பைரி டேட் முடிகிற வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பில்லோவை யூஸ் பண்ணுறது அநியாமல் இருக்குது. தலகாணியை வச்சு அதிக நேரம் தூங்குற நிறைய பேரை தண்டோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் இந்த தலகாணியை வச்சே தலை சிறந்த தலைவர்களாக இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். எனிவேஸ் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல நிறைய விஷயங்கள் பில்லோவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா வருஷத்துல என்னன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும், அன்னைக்கு நாள் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்க, எப்படா காலேஜ் லீவ் விடுவாங்கன்னு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். அதை தாண்டி ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒளிஞ்சிருக்கும். அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த செக்மெண்ட். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் 15ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த டிசம்பர் 15ல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திர போராட்டத்தின் சிப்பாய், இந்திய விவசாயிகளின் ஆன்மா, நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் 15ஆம் நாள். 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய சிப்பாய் மட்டுமல்ல, மிகச்சிறந்த சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்த இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுகின்ற இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நினைவு தினம். குஜராத்தில் பிறந்து குஜராத்தில் வளர்ந்து வழக்கறிஞராக பணியாற்றி ஆங்கில அரசுக்கு எதிராக பல அறவழி போராட்டங்களை நடத்தியவர்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். காந்தியடிகளுடைய வெள்ளையனே வெளியேறு அந்த போராட்டத்தில் முதன்மையானவராக பங்கேற்றவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். இவர் ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, 1909ஆம் ஆண்டு இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவருடைய மனைவியை
புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அப்போ அனுமதிச்சுட்டு இவர் வந்து நீதிமன்றத்தில் வாதாடுறதுக்காக அங்கே போகிறாரு. இங்கே அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அவருடைய மனைவி உடல்நிலை ரொம்ப மோசமடைந்து அவர் மனைவி வந்து இறந்து விடுகிறார்கள். இவர் வந்து நீதிமன்றத்தில் படேல் அவர்கள் வந்து குறுக்கு விசாரணை சாட்சியங்களை வந்து குறுக்கு விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு குறிப்பு வந்து அவருடைய கையில் கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய மனைவி இறந்து விட்டார்கள் என்று அந்த குறிப்பு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த குறிப்பை வாங்கி சட்டப்பைக்குள்ளே வச்சுக்கிட்டு மீண்டும் அவர் வாதாடுறாரு. வாதாடி அந்த வழக்கு விசாரணையில் வந்து அவர் வெற்றியும் பெறுகிறார். அதன் பிறகு தான் வந்து மனைவி இறந்த செய்தியவே மற்றவர்களுக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பகிர்ந்தார் என்பது ஒரு செய்தி. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து குஜராத்தில் வந்து கேடா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ வந்து அங்கே இருந்தக்கூடிய விவசாயிகள் எல்லாம் வந்து வரி விலக்கு கேட்டு ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராடினார்கள். அப்போது இந்த காந்தியடிகளும் பட்டேல் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த வரி கொடாமை இந்த போராட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை வந்து நடத்தினாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து வரி விலக்கு வந்து செஞ்சாங்க. இதுதான் வந்து நம்முடைய வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய முதல் வெற்றி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு சுதந்திர இந்தியா கிடைத்த பிறகு நேரு அவர்கள் வந்து இவரை உள்துறை அமைச்சராக நியமிக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய முதல் துணை பிரதமராகவும் வந்து இவர் பொறுப்பேற்கிறார். இந்த இந்திய மாநிலங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பொறுப்பு வந்து படேல் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அது மட்டும் இவர் வந்து அனைத்து சமஸ்தானங்களுக்கும் நேரில் சென்று அனைத்து அந்த சமஸ்தானங்களையும் வந்து பேசி இந்த மிகப்பெரிய ஒரு வலுப்பெற்ற ஒரு இந்தியாவை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய பணிகளில் ஈடுபட்டு அதை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக அதை முடித்து வைத்தார் என்பது நம்முடைய பிஸ்மார்க், இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுகின்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களையே சாரும். அப்படிப்பட்ட இந்திய விடுதலை போராட்ட வீரராகவும் இந்திய போராட்ட களத்தின் சிப்பாயாகவும் இந்தியாவை ஒருங்கிணைத்த ஒரு இரும்பு மனிதராக விளங்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் 15ஆம் நாள். அதன் பிறகு இந்த டிசம்பர் 15 வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினு சக்கரவர்த்தி அவர்களுடைய பிறந்த தினம். 1945ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் நாள் வினு சக்கரவர்த்தி அவர்கள் பிறந்தார். இவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இவர் வந்து ஒரு அரசு துறையில் வேலை செஞ்சாருங்க. அரசு துறையில் வேலை செஞ்சது மட்டுமல்ல, சில்க் சுமிதா அவர்களை வந்து திரைப்படத்துறையில் வந்து அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா அது வினு சக்கரவர்த்தி அவர்களையே சாரும். நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா புட்டண்ணா பனகல் அவர்கள் அப்படிங்கிற ஒரு உதவி இயக்குனராக இவர் இருந்தார். இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அப்போ இவர் காவல்துறையில் வந்து இவரை சேர்த்து விட்டாங்க இவரை வேலைக்கு. அதன் பிறகு தெற்கு ரயில்வேலையும் வந்து உதவியாளராகவும் அந்த பொறுப்பில் வந்து இவர் அரசு அதிகாரியாகவும் பணியாற்றினார். ஆனால் அதன் பிறகு திரைப்படத்தின் மீது உள்ள நாட்டத்தினால் வந்து அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து முதலா ரோசாப்பு ரவிக்கை காரிங்கிற படத்தில் இவர் அறிமுகமாகிறார். ஒரு கிராமத்து கதாபாத்திரத்தில் வந்து மிகச் சிறப்பாக வந்து ஒரு கிராமத்தானாக கலக்கி இருப்பார் வினு சக்கரவர்த்தி அவர்கள். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கதை வசனங்களை எழுதி வண்டி சக்கரம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து கதை வசனம் எழுதி வந்து இவர் எழுதி அந்த படத்தை வந்து தயாரிப்பாளர்களோட உதவியோடு வந்து கதை வசனம் எழுதி வந்து எடுக்கிறார் அந்த படத்தை. அந்த படத்தில் வந்து தயாரிப்பாளர் கேட்குறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நடன காட்சிக்கு வந்து ஒரு ஆடுறதுக்கு வந்து ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு நடிகை தேவை, அதே மாதிரி அந்த காட்சிகள் வந்து நல்லாவும் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2-3 பேரை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் யாருக்கும் அதில் திருப்தி இல்லை. புதுசாக யாரையாவது வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் வந்து ஒரு இடத்துல போயிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஒரு மாவு அரைக்கிற மிஷினுக்கு பக்கத்தில் இவர் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கத்தில் வந்து சைடில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்க் சுமிதா அவர்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திரும்பி பார்த்த உடனே அவருடைய கண்ணு வந்து காந்தம் போல அவரை ஈர்த்தது அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. அப்போ பார்த்த உடனே இவர் நேரில் போயிட்டு அந்த பொண்ணை உடனே நீ நடிக்கிறியாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே நான் நிறைய இடத்துல வந்து நடனங்கள் ஆடி இருக்கேன், எனக்கும் நடனம் ஆடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு வந்து சில்க் சுமிதா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் பேர் வந்து விஜயமாலா, நான் வந்து என் பேர் வந்து விஜயமாலா அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகம் செய்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 12 நாட்கள்லேயே வந்து சில்க் சுமிதா அவர்கள் எல்லா நடிப்பையும் கற்றுக்கிறாரு. வினு சக்கரவர்த்தி அவர்கள் தான் எப்படி நடிக்கணும், எப்படி பேசணும், எல்லா அந்த இதையும் வந்து உச்சரிப்புகளையும் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வண்டி சக்கரம் படத்தில் வந்து அந்த கிளாமர் காட்சியில் வந்து முதலாக அந்த ஒரு பாடல் காட்சியில் வினு சக்கரவர்த்தி அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் பல வெற்றி படங்களில் வந்து புகழ்பெற்று சில்க் சுமிதா அவர்கள் விளங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட புகழ்பெற்ற வினு சக்கரவர்த்தி அவர்கள் வந்து கமல், ரஜினி, அதே மாதிரி விஜயகாந்த், பிரபு என்ற பல பேருக்கு வந்து
பல படங்களில் வந்து கலக்கியிருப்பார். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை படம்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வினு சக்கரவர்த்தி அவர்களுக்கு அமைந்தது. ரஜினியோடு வந்து மிகப்பெரிய ஒரு நட்போடு இருப்பார். குரு சிஷ்யன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த வினு சக்கரவர்த்தி அவர்களுடைய அந்த போலீஸ் கதாபாத்திரம் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போலீஸ் அதிகாரம் மிடுக்காவும் நடிச்சிருப்பார். அதே இதில் வந்து காமெடியிலையும் வந்து அதில் வந்து கலக்கி எடுத்திருப்பாருங்க. அதில் வந்து இப்போ என்ன செய்வீங்க, இப்போ என்ன செய்வீங்க அப்படிங்கிற அந்த டைலாக்ஸ்லாம் வந்து மிக ஒரு புகழ்பெற்ற ஒரு வசனங்களாக அப்போ அமைஞ்சது. நல்ல ஒரு ஜோவிலாம் அடிச்சிருப்பாருங்க. அதாவது வந்து ஒவ்வொரு கேரக்டருமே எந்த ஒரு பெரிய குணச்சித்திர கதாபாத்திரமாக இருக்கட்டும், ஒரு வில்லன் கதாபாத்திரமாக இருக்கட்டும், பல கேரக்டரில் பூந்து விளையாடி இருப்பார் நம்முடைய வினு சக்கரவர்த்தி அவர்கள். அவருடைய பிறந்த தினம்தான் இந்த டிசம்பர் 15ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த ஷோவில் நீங்கள் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjil Velmali team.